ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நம்ம விஜயநகர பேரரசோட ராஜா கிருஷ்ணதேவராயர் அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்னென்னா, நம்ம படைகளில் குதிரைப்படையை ரொம்ப பெருசாக்கணும். குதிரைப்படை முந்தைய காலத்தில் காலாட்டுப்படை, குதிரைப்படை, யானைப்படை இருக்கும்ல, வாருக்கு போருக்கு போகும்ல, அதில் குதிரைப்படையை பெருசாக்கணும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருந்து அரப் கண்ட்ரியில் போய் ஒரு 1000 குதிரைக்குட்டியை வாங்குறார். 1000 குதிரைக்குட்டியை வாங்கிட்டு அந்த தலைநகரில் இருக்க எல்லார் வீட்டுக்கும் ஒவ்வொரு குதிரைக்குட்டி கொடுத்துடுறது. டெய்லி ஒரு 3 வராகன் காசு கொடுத்துருவார். ராஜா அரண்மனையிலேருந்து எல்லார் வீட்டுக்கும் டெய்லி காசு போயிடும். அந்த காசில் குதிரைக்கு கொள்ளு, எள்ளு, அது சாப்பிட்றதுக்கு சத்தான சாப்பாடை வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த குதிரைக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து ராஜாட்ட காமிக்கணும். இப்படி ஒரு கட்டளை போட்டார் ராஜா. 1000 குதிரைக்குட்டியை வாங்கி எல்லார் வீட்டுக்கும் சப்ளை பண்ணிட்டார். அதே மாதிரி தெனாலிராமன் வீட்டுக்கும் ஒரு குதிரை குட்டி போயிடுச்சு. தெனாலிராமன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்டுக்கு வெளியே ஒரு ரூம் மாதிரி வீடு சுற்றி கட்டுறாரு, கல் வச்சு கட்டுறாரு. கட்டிட்டு ஒரு குட்டி ஓட்டை போடுறாரு, சின்ன ஹோல். அந்த ஹோல் வழியாக அந்த குதிரை குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வாய் மட்டும்தான் இருக்கும். அந்த வாய் தெரிகிற மாதிரி ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதை கட்டி குதிரை குட்டி உள்ளே போட்டார். சாப்பாடு கொடுக்கறதில்ல, ஒழுங்கு அதுக்கு தண்ணி கொடுக்கறதில்ல, காஞ்சி போன புல்லை கொடுக்கறது. காஞ்சி போன புல் எப்படி இருக்கும், அதில் என்ன சத்து இருக்கும், அதை தான் கொடுத்துட்டு இருந்தார். 3 மாதம் ஆச்சு. ராஜா சொன்ன மாதிரி எல்லாரும் குதிரை குட்டியில் எல்லாம் கொஞ்சம் பெருசாக கொழுன்னு ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாரும் குதிரையில் கொண்டு வர்றாங்க. ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட்டு, தெனாலிராமா, உனக்கு கொடுத்த இல்லை அந்த குதிரைக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அது பொல்லாத குதிரை ராஜா, வரவே மாட்டேங்குது. நான் கண்ட்ரோல் பண்ணி என்னால் இழுத்துட்டு வரவே முடியாது. அதனால இங்கே குதிரை லாயத்தில் அதுக்குன்னு ஒரு பெரிய தலைமை அதிகாரி இருப்பாங்கள்ல, அந்த அதிகாரியை அனுப்பி நீங்கள் கூப்பிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்றார். ராஜா அவ்வளோ சேட்டை பண்ணுதா அப்படின்றார். ஆமாம்மா, அதை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிங்கிறார். உடனே அந்த குதிரை லாயத்துலேருந்து அந்த பெரிய அதிகாரி கூட 2-4 போர் வீரர்களை கூட்டிகிட்டு போகிறார். அவர் ஒரு அரபியன். அவருக்கு நல்ல ஒரு அடிக்கு தாடி, ஒரு செம்பட்டை பிடிச்ச மாதிரி ஒரு தாடி. அவங்களுக்கு அவங்க ஸ்கின் கலருக்கு அவங்க ஹேர் அப்படி இருக்குது. வேகமாக போனவர் ஒரு சின்ன ஓட்டை தெரியுது. ஓ, இதுக்குள்ளே தான் குதிரை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டைக்குள்ளே அப்படி எட்டி பார்க்குறாருல. அந்த குதிரை என்ன பண்ணுது, அவர் தாடியை பிடிச்சி லபக்குன்னு பிடிச்சி இழுக்குது. இழுத்தா எப்படி வலிக்கும், அது குதிரை வாயில் பிடிச்சி இழுத்தா அவர் பயங்கரமாக கத்துறாரு. உடனே போர் வீரர்களும் வேகமாக வந்து அவர் தாடியை கட் பண்ணி அவரை எடுத்துடுறாங்க. இந்த குதிரை தாடியை பிடிச்சி இழுத்துருச்சு. என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குதிரை ரூம்லேருந்து இந்த பக்கம் அதை நடக்க கூட முடியல, அவ்வளோ வீக்காக இருக்குது. பின்னாடி 2 பேர், முன்னாடி 2 பேர் பிடிச்சி இழுத்துட்டே வர்றாங்க ராஜாக்கிட்ட. ராஜாக்கு எப்படி கோபம் வரும். என்ன தெனாலிராமா, நீ இப்படி குதிரையை வச்சுருக்க, ஒல்லியாக இருக்குது, இது இப்படி வளர்த்து வச்சுருக்க, சாப்பாடு போட்டியாக போடலையான்னு. இல்லைங்க ராஜா, மற்றவங்க மாதிரி அவங்க சாப்பிடாம குதிரைக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் குண்டுன்னு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நானும் இருந்தேன்னு வைங்க, அதுக்கு இன்னும் சாப்பாடு போட்டிருந்தா இன்னும் சொன்ன பேச்சு கேட்டிருக்காதுல்ல. இப்போயே எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வராங்க. அந்த அதிகாரியோட தாடியை பிடிச்சி இழுத்துருச்சு, 4 பேர் பிடிச்சிட்டு இழுத்துட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. நான் சாப்பிடாம அதுக்கு சாப்பாடு போட்டிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்ட உடனே ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு. என்னன்னா, இவரோட கவனம் ஃபுல்லாக குதிரையில் தான் இருந்துச்சு. நாட்டு மக்களை பற்றி நினைக்கவே இல்லை அவர். அதை தான் சொல்லாமல் சொல்கிறார் தெனாலிராமன். குதிரைக்கு டெய்லி 3 வராகன் கொடுத்து சாப்பாடு போட சொல்கிறீல்ல, நாட்டு மக்களை நினச்சி பார்க்கணும்ல, அவங்களுக்கு ஃபுட்டு அது போல் யோசிக்கணும்ல அப்படின்னு அவரோட என்ன தப்பு பண்ணுறாருன்னு இப்படி ஒரு ஐடியா பண்ணார் தெனாலிராமன். ராஜாவுக்கு புரிஞ்சிச்சு. நீ கரெக்ட் தெனாலிராமன், நான் மக்களை மறந்துட்டேன், என் மைண்ட் ஃபுல்லாக, என் கவனம் ஃபுல்லாக இந்த குதிரையில் தான் இருந்துச்சு, நீ நல்ல வேலை எனக்கு புரிய வச்சிட்ட அப்படின்னு தெனாலிராமனை எப்பயும் போல ரொம்ப புகழ்கிறாரு.
ஆனால் அவர் தான் ஒரு சின்ன சின்ன ஐடியா கொடுக்குறாரு பாருங்க. அப்பப்போ குட்டி குட்டி ஐடியா கொடுத்து ராஜா செய்கிற தப்பை அவருக்கு புரிய வைக்கிறது. அதான் தெனாலிராமனோட ஸ்பெஷல். சரியா? ஆச்சு, நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.